போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல முக்கியமான நியூஸ் அனலைஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 2/7/2021 வெள்ளிக்கிழமை என்னென்ன நியூஸ்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதோட இல்லாம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ்ல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அது முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற செய்தியோட போலாம். தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில உலகின் ஒரே பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். அதுல அறத்துப்பாலில் பாயிரையியலில் அதிகாரம் நீத்தார் பெருமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல குறள் எண் 26, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். குறளுக்கான விளக்கம்: செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் அப்படிங்கிற கருத்தை வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற செய்தியோட அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு பகுதியில 3 நியூஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட், சிஸ்டம் செட்டப் டு சென்ட் ஆட்டோமேட்டிக் இ சலான்ஸ் ஃபார் டிராபிக் வயோலேஷன்ஸ்ங்கிறத பாக்குறோம். போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய வாகனங்களுக்கு இனிமே இ சலான் முறையில அபராத தொகை வசூலிக்கப்படும்ங்கிற செய்தி. அடுத்து, work under way to shift restore heritage monuments in Ripon buildings by July 10. நம்ம மாநகராட்சி சென்னை மாநகராட்சி பில்டிங் ரிப்பன் பில்டிங்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்களை மீண்டும் நிறுவுதல் தொடர்பான செய்தியா பார்க்கிறோம். அடுத்து, டென்மார்க் looks to set up a center for offshore wind in Tamil Nadu. டென்மார்க் நாடு தமிழ்நாடு மாநிலத்தை காற்றாலை மின் உற்பத்திக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல, போக்குவரத்து விதிமீறல்கள் செல்லிடைப்பேசிக்கு செல்லும் இ சலான் முறை பார்ப்போம். சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு நவீனப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து விதிமுறை மீறுபவர்களிடம் அபராதம் வசூலிக்கும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு இ சலான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதையடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு பணமில்லா பரிவர்த்தனை மூலம், கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், பணமில்லா பரிவர்த்தனை மூலம் போக்குவரத்து விதிமுறை மீறல் ஈடுபடுவோரிடமிருந்து அபராதம் வசூலிக்கும் முறையை அறிமுகம் செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு 61 ANPR நவீன கேமராக்கள் நிறுவப்பட்டன. இந்த கேமராக்கள் விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களின் பதிவு எண்களை துல்லியமாக படம் பிடித்து கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பின. கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இ சலான் சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநர்களுக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். நன்றி நண்பர்களே. இது இங்கிலீஷ்ல அதே நியூஸ் தான். The police have introduced a new system to send e-challans automatically to the mobile phones of motorists who traffic violations are caught on advanced surveillance cameras அப்படிங்கறத இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், பார்த்துக்கலாம். அடுத்த நண்பர்களே, work under way to shift restore heritage. இதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்களை ரீஸ்டோர் பண்றது, அதாவது மீண்டும் நிறுவுதல். பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் லார்ட் ரிப்பன் are expected to be restored to their original condition. இங்க மீண்டும் நிறுவுறாங்க. So the monuments Lord Ripon was installed over a century ago. Work on shifting and restoring the statue of Pitti Tyagaraya, who was the first non-official president of the Madras Municipal Corporation. அப்படிங்கிற நியூஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். non-official president of Madras Municipal Corporation யார் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிற செய்தி அப்படின்னா பிட்டி தியாகராயர். அவங்கள நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்களுடைய போட்டோஸை அங்க ரீஸ்டோர் பண்றது, இந்த மாதிரி நியூஸா பாக்குறோம். அதோட இல்லாம ரிப்பன் பில்டிங்கை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்றோம். ரிப்பன் கட்டிடம் தமிழ்நாடு சென்னை மாநகராட்சியின் தலைமையிடம், சென்னை மாநகராட்சி பில்டிங் சொல்லுவோம். அதை இதுல கோதிக், அயனிய மற்றும் குறிந்திய ஆகிய 3 முக்கிய கட்டிடக்கலை ஒழுங்குமுறைகளில் கட்டப்பட்ட கட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்ப நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை பாணி, வேசர கட்டிடக்கலை பாணி,
மதுரா கலைப்பாணி, சிலைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரா கலைப்பாணி, இது மாதிரி நிறைய கட்டிட கலைப்பாணிகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதுல கோதிக், அயனிய, கொரிந்திய ஆகிய கலைப்பாணிகள், அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்ல ஒரு கோபுரம் மாதிரி இருக்கிறது, அப்புறம் தூண்கள்ல டிசைன் இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி 3. இப்ப கொரிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேக்க கட்டிடக்கலை சார்ந்த ஒரு கலைப்பாணி. ஸோ அந்த முறைகள்ல இது அமைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம நியூஸா பார்க்குறோம். அடுத்து லோகநாத முதலியார் என்பவரால் இந்திய ரூபாய் 7,50,000 செலவில் இது கட்டப்பட்டது. அப்ப அந்த தொகையில கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பிரித்தானிய இந்தியாவின் ஆளுநர் ரிப்பன் பிரபுவின் நினைவாக இக்கட்டிடத்துக்கு ரிப்பன் கட்டிடம் என பெயரிடப்பட்டது. ஏன் அப்படின்னா மாநகராட்சி அப்படிங்கிறது ஒரு உள்ளாட்சி துறையில வருது, அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளாட்சி துறையில வர்றதுனால மாநகராட்சி பில்டிங்க்கு ரிப்பன் பிரபு காலத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த உள்ளாட்சி துறைங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டது. அதனால அவரை வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னே சொல்லுவோம். அதாவது உள்ளாட்சி துறையின் தந்தைன்னு அழைக்கப்படுவார் ரிப்பன் பிரபு. அவருடைய நினைவா இந்த மாநகராட்சி பில்டிங்க்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்குது. அதோடு இல்லாம 1909 டிசம்பர் 12 இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 1909 இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டாங்க. இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 1913 ஆண்டில் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது திறப்பு விழா கொண்டாடியாச்சு அப்படிங்கிறது பாக்குறோம். ஸோ இங்கிலீஷ்ல இங்கிட்டு போட்டிருக்கோம் ரிப்பன் பில்டிங். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்க. நன்றி நண்பர்களே. அடுத்த டென்மார்க் லுக்ஸ் டு செட் அப் சென்டர் ஃபார் ஆஃப்ஷோர் விண்ட் அண்ட் தமிழ்நாடு. இதுல பாத்தீங்கன்னா இங்க நம்ம கடல் காற்று வருதுல்ல, அது ஆஃப்ஷோர்ன்றது கடற்கரையில விண்ட்மில், அதாவது காற்றாலை மின் உற்பத்தி தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு சூஸ் பண்றாங்க. There is no offshore wind facility in India for the time being, and of course you need to develop a technology that will cater to the specific conditions in India and along its coastline. Tamil Nadu can become, that is the main point, Tamil Nadu can become the hub for offshore wind, that is energy, offshore wind manufacturing. He said, Mr. Swan said, இவங்க வந்து டென்மார்க்கை சேர்ந்த அம்பாசிடர் வெளியுறவு செயலர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அம்பாசிடர் வெளியுறவு டென்மார்க்கை சேர்ந்த அம்பாசிடர். Location had been identified and formal approval was being awaited before an announcement would be made அப்படின்னு சொல்றார். அதுல நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, terming the new Tamil Nadu cabinet dynamic, Mr. Swain said there were 13 Danish, 13 டென்மார்க்கை சேர்ந்த companies in the state employing around 7,200 people. 7,200 மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு 13 டென்மார்க் கம்பெனிஸ் வந்து இங்க வந்து நிறுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7 firms were in the process of establishment, while 4 more were considering set up their units here, most of them being in the wind energy sector. அப்போ வந்து காற்று ஆற்றல் தயாரிப்பு அப்படிங்கிற நிறுவனங்கள் இங்க வந்து கால் ஊன்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்குறோம் நண்பர்களே. Six teachers from Tamil Nadu win National ICT Awards. Aim is to motivate teachers to use technology in classes. இப்போ கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி, அதில் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் தான் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். அது ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து அரசு பள்ளிகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கா, அப்படி செய்த ஆசிரியர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. 6 கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை சேர்ந்த 6 ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஃபார் தி நேஷனல் ICT அவார்ட் given the Central Institute of Educational Technology NCERT New Delhi for the years 2018 and 2019. 2018-2019 அவார்ட் கொடுக்குறாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் த இயர் 2018 பார்த்தீங்கன்னா எஸ் கணேஷ், மனோகர் சுப்பிரமணியன், ரொம்ப முக்கியமான நபர்கள், இவங்க பேர் தான் கேட்கலாம். எஸ் கணேஷ், மனோகர் சுப்பிரமணியன், கேபி தயானந்த் ஆர் among the 25 awardees. அதாவது மொத்தமா நாட்டில் வந்து 2018 25 ஆசிரியர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த எஸ் கணேஷ், மனோகர் சுப்பிரமணியன், கேபி தயானந்த் இவங்க 3 பேரும் 2018 தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆயிருக்கிற நபர்கள், மறந்துடாதீங்க. அடுத்து 2019 பாத்தீங்கன்னா செந்தில் செல்வன் இவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி தங்கராஜா மகாதேவன் ஆர் இளவரசன், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலா 2019 24 அவார்டிஸ், விருது பெறுபவர்கள் 24 பேர் 2019க்கு. அதுல 3 பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஆக மொத்தம் 2018 2019 ரெண்டையும் சேர்த்து நமக்கு 6 நபர்கள் தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க டோட்டலா. ஸோ 6 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத பாக்குறீங்க. அதுல கணேஷ் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூலு, அதுல கிளரியும் இன் கொரடாச்சேரி பிளாக், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போட்டிருக்கோம் அந்த பிளாக்கை, நீங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். தயானந்த் இந்த ஸ்கூலு திருப்பூர் இதுல இருந்து அவர் செலக்ட் ஆயிருக்கிறார். அதே மாதிரி மாங்குடியிலிருந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மாங்குடியிலிருந்து செந்தில் செல்வன் அவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கராஜா ஃப்ரம் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் சேலத்துல இருந்து. அதே மாதிரி கே ரேவதி டீச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற சில செய்தி இது யூனியன் டெரிட்டரியில பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து நிறைய ஆன்லைன் போர்ட்டல் வச்சிருக்காங்க. அதுல திக்ஷா பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து தேவையான ஸ்கூல் புக்ஸோட வீடியோஸ், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் இதுல ரெஃபர் பண்ணிக்கலாம். திக்ஷா போர்ட்டல் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை கையாண்டு அரசு பள்ளிகளில் தொழில்நுட்பத்தை கையாளுதல் அப்படிங்கிறது பெஸ்ட் டீச்சர்ஸ்க்கு இந்த அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து இந்தியாவில் நம்ம 4 நியூஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல இன் லாஸ்ட் அகாடமிக் இயர் ஒன்லி 22% ஸ்கூல்ஸ் ஹேட் இன்டர்நெட் அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா அரசு பள்ளிகள்ல 22% மட்டுமே நம்ம வந்து இணைய வசதி செய்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம். அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணணும்னா அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் பாக்குறோம். அடுத்து ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா NOD sought for ZyCoV-D, இது COVID-19க்கான ஒரு பிளாஸ்மா DNA, தட் இஸ் பிளாஸ்மிட் DNA வேக்சின். முதல் முறையா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பிளாஸ்மிட் DNA வேக்சின் இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ மே ரைஸ் அப் டு 11.2% in financial year 2022. Reserve Bank of India sees banks gross NPA ratio climbing to 9.8 under baseline scenario from 7.48% in March 2021. இதே ரேஞ்ச்ல போனுச்சுன்னா அடுத்த நிதியாண்டு 2022 நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 11.2% இந்த செயல்படாத சொத்துக்கள் விவரம் அப்படிங்கிறது வரும். சொத்துக்கள் விவரங்கிறது நம்ம செயல்படாத சொத்துக்கள் விவரங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்து தினமணியில வந்த நியூஸா நம்ம பாக்குறது, பேரவை தலைவருக்கான அதிகாரங்கள் நாடாளுமன்றமே சட்டம் வகுக்க வேண்டும், உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பேரவை தலைவர் அதாவது சபாநாயகருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குங்கிறத நம்ம பேச இருக்கிறோம். சரி பார்க்கலாம் நண்பர்களே. இன் லாஸ்ட் அகாடமிக் இயர் ஒன்லி 22% schools had internet. அதுல பாத்தீங்கன்னா அகாடமிக் இயர் இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 22% மட்டுமே லாஸ்ட் அகாடமிக் இயர். அதுலயும் COVID-19 சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி அக்கார்டிங் டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டேட்டா ரிலீஸ்ட் Thursday, அதுல பாத்தீங்கன்னா among government schools less than 12% had internet. அது இன்டர்நெட் வசதி 12% தான். அதோட இல்ல, while less than 30%, அதாவது 30%க்கு குறைவாக அதெல்லாம் had functional computer facilities. அதுல கணிப்பொறி வசதி செய்யப்பட்டது 30க்கும் குறைவுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஆவரேஜா 22% தான் இதுல வந்து இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி
அதுல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வெறும் 12% தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி COVID-19 சுச்சுவேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது ரொம்ப நெசசரியா இருக்கு. ஆனா அது குறைவா இருக்கு பள்ளி கல்வித்துறையில, பள்ளிக்கூடங்கள்ல, அதுல அரசு பள்ளிக்கூடங்கள்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் UDISE பிளஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட் தான் இதை சொல்லுது. The Unified District Information System for Educational Plus report. அதுல பாத்தீங்கன்னா more than 15 lakh schools across the country in many union territoriesல பாத்தீங்கன்னா as well as the state of Kerala, more than 90% of school both government and private had access to working computers. அதாவது செயல்படக்கூடிய கணினி மயமாக்கப்பட்ட அரசு பள்ளிக்கூடங்கள்ங்கிறது 90% வரைக்கும் இருக்கிறது எங்க அப்படின்னா கேரளா, நிறைய யூனியன் பிரதேசங்கள்ல அது செய்திருக்காங்க. கேரளா மாநிலங்கள்ல அப்படி செஞ்சிருக்காங்க, கேரளா மாநிலத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். நம்ம இதை பார்த்துக்கலாம். சத்தீஸ்கர்ல 83%, கேரளாவுக்கு அடுத்து சத்தீஸ்கர் வராங்க. ஜார்க்கண்ட்ல 73%. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இன் மோஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பெய்ட் ஆஃப். இந்த மாதிரி பாக்குறோம். அதுல தமிழ்நாடு பாருங்க 77%. இதைத்தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சில தமிழ்நாடு பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. அப்ப UDISE பிளஸோட ரிப்போர்ட்ல தமிழ்நாடு எத்தனை சதவீதம் கம்ப்யூட்டரைஸ்டு ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. 77% தமிழ்நாடுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. அப்ப இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளிக்கூட பதிவுகள், அதாவது பள்ளிக்கூடத்துல சேர்க்கை விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு 2019-20 with 98%. 98% of students in classes 1 to 8 attending school. 1ல இருந்து 8 வரைக்கும் படிக்கிறதுக்கு 98% பதிவுகள் இருக்கு. அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் செகண்டரிக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சீனியர் செகண்டரின்னு பாத்தீங்கன்னா 78% தான். அப்ப செகண்டரிங்கிறது 10th வரைக்கும், அப்புறம் சீனியர் செகண்டரி உங்களுக்கு 12th வரைக்கும் 78% இருக்கு. அண்ட் 78%ங்கிறது செகண்டரியிலையும் 51% சீனியர் செகண்டரியில இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல டிராப் அவுட் ரேட் தான் அடிக்கடி கேட்பாங்க. 17%. செகண்டரி லெவல்ல டிராப் அவுட் வந்து 17%. 2019-2020ங்கிற இந்த ரேஷியோஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க நண்பர்களே. அதிகமா கொஸ்டின்ல வரக்கூடிய ஒரு ஏரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து DCGI NOD short for ZyCoV-D. இந்த Zydus Cadila set it as applied to the Drug Controller General of India, அதான் DCGI, seeking emergency use authorization EUA, அவசரகால பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ ZyCoV-D இட்ஸ் plasmid DNA vaccine to counter COVID-19. கொரோனா வைரஸுக்கு ஒரு உலகத்திலே முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க பிளாஸ்மிட் DNA வேக்சின் இது. இதை வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளாஸ்மிட் DNA வேக்சின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த இடத்துல நம்ம ஒரு மெடிசன் இன்வென்ஷனா பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து GNPA ரேஷியோ மே ரைஸ் அப் டு 11.2% in financial year 2022. அதாவது பார்த்தீங்கன்னா RBI 6 banks cross, அதாவது ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற SCB, ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ல நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு பேரு. NPA நான் பெர்ஃபார்மிங் அசெட். நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன சார் அப்படின்னா, வங்கிகள் கொடுக்குறாங்கல்ல கடன், அந்த கடன் வந்து அதற்கான வட்டியோ இல்லது அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான தவணை தொகையோ ஒரு 90 நாட்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கடன் வாங்கியவர்கள் ஒரு 90 days அதுல எந்தவித ஃபங்க்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்ட்ரெஸ்டும் கட்டாம, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல தவணை இன்ஸ்டால்மெண்ட்டும் கட்டாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான தொகை எந்தவித ஃபங்க்ஷன் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்லெஸ்ஸா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாம் எதுல சேர்த்துருவாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லெஸ். அப்படி இருக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாம் எதுல சேர்த்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோல சேர்த்துருவோம். அப்ப 90 days தான் அதோட டார்கெட் டே.
அப்ப 90 டேஸா எந்தவித ஃபங்க்ஷனும் இல்லாத லோன் அமௌண்ட்டோ அதை வந்து பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோல சேர்த்துருவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல போன நிதியாண்டுல விட இந்த நிதியாண்டுல அதுவும் 2022 எவ்வளவு உயரலான்றாங்கன்னா 11.2% இருக்கலாம். ஏன்னா டியூ டு COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன் தான். நிறைய பேருக்கு வேலை இல்லை, அதனால அவங்க லோனை சரியா செலுத்த முடியல அப்படிங்கிற காரணங்களும் சொல்றாங்க. இருந்தாலும் ஆர்பிஐ கவர்னர் கூட சொல்லியிருக்காங்க, இனிமே மேய்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் பூஸ்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அதையும் அடிஷனலா சொல்றேன். ஸோ சிவியர் ஸ்ட்ரெஸ் சினாரியோ இருக்கு. அதுல 7.48% இன் மார்ச் 2021 இதோட முடிவடைந்த நிதியாண்டுல 7.48 இருந்த என்பிஏ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ங்கிறது 2022 பினான்சியல் இயரோட முடிவுல மார்ச் மாசம் 2022 முடிவுல பாத்தீங்கன்னா 11.2% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமான நியூஸ். அது பொருளாதார சைட்ல நமக்கு எக்கனாமிக் சைட்ல கொஸ்டின் வரும் நண்பர்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த பேரவைத் தலைவருக்கான அதிகாரங்கள். நாடாளுமன்றமே சட்டம் வகுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட தகுதி நீக்கம் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரும் மனுக்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணைப்படி பேரவைத் தலைவர் உடனடியாக விசாரித்து தீர்வளிக்க வேண்டும் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது. இதே மாதிரி நம்ம 11 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த அரசுல ஒரு 11 எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிர்ப்பா செயல்பட்டாங்க. அதை வந்து கட்சியில இருந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்க. அதே மாதிரி எம்எல்ஏவும் தகுதி நீக்கம் செஞ்சாங்க, முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள். ஸோ அதை வந்து எதிர்த்து வந்து நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடரப்பட்டது. ஆனா சபாநாயகர் தகுதி நீக்கம் செஞ்சது செல்லும் சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ அப்ப சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை வேண்டியதே இல்லை. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே நிறைய வழக்குகள் அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சுட்டி காட்டியிருக்காங்க. அதுல கர்நாடக எம்எல்ஏக்கள் 17 பேரை சட்டப்பேரவை தலைவர் எஸ் ரமேஷ்குமார் தகுதி நீக்கம் செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதம் தீர்ப்பளித்தது. அப்போது பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் 17 பேரை சட்டப்பேரவை தலைவர் தகுதி நீக்கம் செய்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. அதுதான் நீங்க உச்சநீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க 2019. அதே மாதிரி 2018 தமிழ்நாட்டுல அதே மாதிரி 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம். 2018 உங்களுக்கு தெரியும் 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த கேஸும் தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அந்த அதுக்கும் வந்து அது செல்லும்னு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த தேர்தலில் போட்டியிட அதுல இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா தகுதி நீக்கம் செய்தது செல்லும், அதே சமயம் நடப்பு சட்டப்பேரவை காலம் வரை அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க பேரவைத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை. அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனா எம்எல்ஏ சீட்ஸ் அதாவது பேரவைக்குள்ள அவருக்கு செயல்பட அதிகாரம் இல்லைன்னு தகுதி நீக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி. இதுல பேரவைத் தலைவர் அது எந்த அதிகாரத்துக்கு கீழே அதை செய்யறாங்கிறத நம்ம ஒரு நியூஸா போட்டிருக்கோம், பார்க்கலாம் நண்பர்களே. 10வது அட்டவணை அதாவது 10th ஸ்கெடியூல்னு சொல்லுவோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 அட்டவணைகள் இருக்கு, 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. as of now 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. அதுல 10th ஸ்கெடியூல் என்ன சொல்லுது, 10வது அட்டவணை அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுது. இங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு போட்டிருக்கோம். அதை கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, தேர்தலில் போட்டியிடும் போது ஒரு கட்சியிலிருந்து போட்டியிட்டு எலெக்ட் ஆயிடுவாங்க elected as a MLA from one party. அப்புறம் சட்டப்பேரவைக்கு போனதுக்கு அப்புறம் வேற ஒரு கட்சிக்கு தாவுனாங்கன்னு வச்சுங்க, அதாவது அவங்க வெற்றி பெற்ற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு அவங்க மாறுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தகுதி நீக்கம் செய்யப்படும். அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்றது, ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்றது. இதை 10th ஸ்கெடியூல்ல சேர்த்திருக்கிறோம். 10th ஷெட்யூல் பாத்தீங்கன்னா எப்ப சேர்த்திருக்கோம் அப்படின்னா 52வது சட்ட திருத்தத்தின்படி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 படி. இது வந்து போன டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நண்பர்களே, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 படி இந்த 10th ஷெட்யூல்ல அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் இதுல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரத்தை சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நன்றி நண்பர்களே, அடுத்து பார்க்கலாம். Former US Defense Secretary Donald Rumsfeld passed away பார்க்கிறோம்.
இவர் அதாவது பாதுகாப்பு செயலராக இருந்த முன்னாள் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் அவங்க வந்து இறந்திருக்காங்க. அதுல 2001ல இவர் பாதுகாப்பு செயலராக இருந்த போது முக்கியமான நிகழ்வுகள் வந்து அமெரிக்கால நடந்திருக்கு. அதுதான் நம்ம பாக்குறோம். 2001ல as a defense secretary Mr. Rumsfeld oversaw the US strikes in Afghanistan following the September 11 terror attacks on the World Trade Center. Very important நண்பர்களே, வர்த்தக கட்டிடம் நியூயார்க்ல இருக்கிற வர்த்தக கட்டம் இரட்டை கோபுரங்கள்னு சொல்ற ட்வின் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை கோபுரங்கள் வந்து தகர்க்கப்பட்டது இன் நியூயார்க் சிட்டியில. அது எப்பன்னா செப்டம்பர் 11. ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. அதுல 11ங்கிறது 2 கோபுரம் மாதிரி இருக்கா, அதை கூட நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நண்பர்களே. 2 கோபுரம் மாதிரி 11 இருக்கிறதுனால இரட்டை கோபுரம் இடிப்பு வழக்கு அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 2001ல அதுவும் ஒன்னாவது வருஷம் தான், நல்லா பாருங்க 2001. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த இன்சிடென்ட். அப்ப இவங்க தான் பாதுகாப்பு செக்ரட்டரி. USSR to that is overthrow the Taliban regime which was providing safe haven to terror group Al-Qaeda which was responsible for the September 11 attacks. அதுக்கு அல்கொய்தா பொறுப்பேற்றாங்க, தீவிரவாத அமைப்பு அல்கொய்தா அதுக்கு பொறுப்பேற்று இருந்தாங்க. அந்த நிகழ்வப்ப இவங்க தான் பாதுகாப்பு செயலர். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் 2003ல மிஸ்டர் ரம்ஸ்ஃபெல்ட் வாஸ் கீ பிளேயர் இன் தி புஷ் அவர்கள் ஜார்ஜ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் டெசிஷன் டு இன்வேட் ஈராக் ostensibly to prevent Saddam Hussein from developing and deploying weapons of mass destruction. These were never found. So இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதாவது சதாம் ஹுசைன் பீரியட்ல ஈராக்ல நடந்த அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அப்போ வந்து பாதுகாப்பு செயலராக இருந்தவங்க இவங்க தான். அதே மாதிரி இரட்டை கோபுர இடிப்பு வழக்குல அல்கொய்தா அதுக்கு பொறுப்பேற்றாங்க. அந்த நிகழ்வு நடந்தப்பையும் இவங்க தான் பாதுகாப்பு செயலர் அப்படிங்கிற நியூஸா நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து ஹாங்காங் ஒப்படைப்பு தினம், ஆர்ப்பாட்டத்துக்கு தடை. ஆக்சுவலா இதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீனாவிடம் ஹாங்காங் கடந்த 1997ஆம் ஆண்டு தான் ஒப்படைக்கப்பட்டது, ஜூலை 1ஆம் தேதி. அதனை தொடர்ந்து ஆண்டுதோறும் அந்த தேதியில் ஜனநாயக சீர்திருத்தங்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தன. ஜனநாயக சீர்திருத்தம்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தாங்க. ஆக்சுவலா பிரிட்டன் இந்தியா மாதிரி அதுவும் ஒரு காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த ஒரு நாடு. அப்ப பிரிட்டன் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்த ஹாங்காங் சீனாவிடம் கடந்த 1997ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது. அது ஜனநாயக உரிமைகளை அனுபவித்து வந்த ஹாங்காங் மக்களுக்கு சீனாவின் மற்ற பகுதிகளில் இல்லாத சுதந்திரம் அளிக்கப்படும் என்று அப்போது உறுதியளிக்கப்பட்டது. நம்ம எப்படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருந்தோமோ அது மாதிரி 97ல சீனாவிடம் ஒப்படைக்கும் போது அதே மாதிரி ஒரு ஜனநாயக உரிமை வந்து தனியா ஹாங்காங்க்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. எனினும் ஜனநாயக சீர்திருத்தங்கள் வலியுறுத்தி அந்த நகரில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆனா அது வழங்கப்படல. அதற்கு நிறைய போராட்டங்கள் 2019ல நடைபெற்று வந்தது. அதை ஒடுக்கும் வகையில சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை, இதுதான் அங்க ஹாங்காங்ல இப்ப போராட்டம் நடைபெறதுக்கு முக்கியமான காரணம், சீனா கொண்டு வந்த தேசிய பாதுகாப்பு சட்டம். அதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது. அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த ஒப்படைப்பு தினம் அதுல வந்து ஒரு ஜனநாயக ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற நியூஸை நம்ம பாக்குறோம். நன்றி நண்பர்கள். எப்ப வந்து ஹாங்காங் ஒப்படைக்கப்பட்டது, அது சீனாவிடம் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நியூஸ். நன்றி நண்பர்களே. அடுத்து விளையாட்டுல பாக்குறோம். ஜஜாரியா புக்ஸ் டோக்கியோ பெர்த் வித் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஒரு உலக சாதனையோடு டோக்கியோ ஒலிம்பிக்கில் இடம் புரிகிறாரு நம்ம இந்திய வீரர். அதுல அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல the 40-year-old who has won 2 gold medals in the men's F46 category at the Paralympics. Paralympic சொல்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி send the spear to the distance 65.71 meter during the trials here on Wednesday. இது வந்து ஒரு உலக சாதனை படைக்கிறார். 65.71 மீட்டர்கள் வந்து ஜாவலின் த்ரோ, சரியா, ஈட்டி எறிதல், அதுல வந்து அவர் சாதனை படைக்கிறார். ஏற்கனவே அவருடைய ரெக்கார்டு, அவர் தான் ஏற்கனவே ரெக்கார்டு வச்சார். 2016ல பாத்தீங்கன்னா
ரியோன்ல நடந்த போட்டிகள்ல அவருடைய ரெக்கார்டு என்னன்னா 63.97 தான் அவருடைய ரெக்கார்டு. அதை பிரேக் பண்ணி இப்ப 65.71 புதிய ரெக்கார்டா வைக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜஜாரியா வென் அட் த 2004 ஏத்தன்ஸ்ல நடந்த பேராலிம்பிக்ல கேம்ஸ்ல அவர் வந்து நியூ வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சார். அங்க ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு எவ்வளவுன்னா 62.15 மீட்டர். ரிப்பீட்டட் 12 years லேட்டர் ரியோ டி ஜெனீரோல நடந்த போட்டிகளையும் 63.97 அதான் கடைசியா வச்ச 2016ல ரியோ டி ஜெனீரோல நடந்த ஒலிம்பிக்ல 2016ல அடுத்த ரெக்கார்டு. இப்ப என்னன்னா இந்த ரெக்கார்டை அவர் பிரேக் பண்ணி இப்ப இந்த ரெக்கார்டு புதுசா வச்சிருக்காரு ஜாவலின் த்ரோவர். அதோட இல்லாம டோக்கியோ ஒலிம்பிக்கு அவர் பங்கு பெறுகிறார். அதோட இல்லாம இவரோட அடிஷனலா 2 பிளேயர் கலந்துக்க போறாங்க. ஏசியன் பேரா கேம்ஸ்ல ஏசியன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய தடகள போட்டிகள்ல பாத்தீங்கன்னா பங்கு பெற்று கோல்டு மெடலிஸ்ட் அமித் குமார் சரோஹா அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி சந்தீப் சௌத்ரி அமித் குமார் சரோஹா, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் ஃபார் டோக்கியோ கேம்ஸ் அப்படிங்கிற சில இந்த விஷயத்தையும் இதுல பாக்குறீங்க. நன்றி நண்பர்களே. ஜஜாரியா வந்து இப்போ டோக்கியோல தங்கம் வெல்வதற்கு நீங்க நம்ம எல்லாருமே ஆவலை எதிர்பார்ப்போம். நன்றி. அவர் பாருங்க அந்த மாற்றுத்திறனாளி இந்த கை பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மாற்றுத்திறன் உடையதாக இருக்கு. ஆனா இந்த கையில இருந்து அவருடைய சாதனையை நிகழ்த்துறாரு பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு சாதனைகள், நமக்கு 2 கை இருக்கு, எவ்வளவு சாதனைகள் வேணாலும் அவர் சாதிக்கிறார் பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன் அவர் இருக்கார் அப்படிங்கிற நல்ல செய்தியோட அடுத்து போலாம். ஜஜாரியா சரோஹா தகுதி பேரா ஒலிம்பிக் அப்படிங்கிற நியூஸ் தமிழ்ல பாக்குறீங்க. அதே நியூஸ் தான் இங்க இருக்கு. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண சில விஷயங்கள்லாம் இங்க போட்டிருக்கோம். ஸோ அப்படியே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெஃபர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வாசனை பயிர்களின் மேம்பாட்டுக்கான விருது கிடைத்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸா இதை பாக்குறோம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வாசனை பயிர்களின் மேம்பாட்டுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக கோழிக்கோட்டில் உள்ள பாக்கு வாசனை பயிர்கள் மேம்பாட்டு இயக்கம், கோழிக்கோடு கேரளால இருக்கு, கோழிக்கோட்டில் உள்ள பாக்கு வாசனை பயிர்கள் மேம்பாட்டு இயக்கம் 2019-2020 ஆண்டுக்கு 78.51 லட்சமும் 2020-21 ஆண்டுக்கு 88,87,000 நிதி ஒதுக்கி உள்ளது. இத்திட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பெரியகுளம், கோயம்புத்தூர், பவானிசாகர், உதகை, ஏற்காடு, திருச்சி, கிள்ளிக்குளம், கொடைக்கானல் உள்ளிட்ட 16 துணை மையங்களில் நறுமண பயிர்களில் வளர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு இஞ்சி, பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி, ஜாதிக்காய், கிராம்பு, கறிவேப்பிலை, நறுமண பயிர்களின் விதை, தரமான நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த 16 துணை மையங்கள்லையும் இந்த நறுமண பயிர்கள் நாற்று பயிரிட்டிருக்காங்க. ஸோ வயல்வெளி முன்னோடி திட்டத்தின் கீழ் நறுமண பயிர்களான மஞ்சள், மிளகு, கொத்தமல்லி, மிளகாய் ஆகியவற்றில் அங்கக வேளாண்மை, அதாவது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங், வேளாண் சாகுபடி திடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதுல ஏற்காடு, தடியன்குடிசை, பேச்சிப்பாறை, பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்களில் வாசனை பயிர்களின் நாற்றாங்கால் மேம்படுத்தப்பட்டு கோழிக்கோடு பாக்கு வாசனை பயிர்கள் மேம்பாட்டு இயக்கத்தின் மூலம் தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமான விஷயம் நண்பர்களே, ஏற்காடு, தடியன்குடிசை, பேச்சிப்பாறை அவங்களுக்கு வந்து கோழிக்கோடு பாக்கு வாசனை பயிர்கள் மேம்பாட்டு இயக்கத்தின் மூலம் தரச்சான்று கொடுத்திருக்கிறாங்க. இதுல வருடாந்திர மறு ஆய்வு கூட்டம் இணைய வழியில் அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவிலிருந்து பங்கேற்ற 45 மையங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2020-21 ஆண்டில் தலை சிறந்த செயல்பாட்டு மையமாக அறிவிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழுடன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். நன்றி நண்பர்களே. ஒரே வரியில் உலகை அறிவோம் வாங்க. மதுபானங்களுக்கான ஆல்கஹால் மீது மாநிலங்களே வரி விதிப்பை தொடரலாம். இதுல முக்கியமா நீங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி சொல்லிட்டே இருக்கிறோம். அதுல ஜிஎஸ்டியை பத்தி நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். அதுல ஆல்கஹால் அதுல வராது, எக்ஸப்ஷன், அதாவது எக்ஸப்ஷனல் குட்ஸ் ஃபார் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுல ஆல்கஹால், டொபாக்கோ,
எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுல வராதுன்னு சொல்லியிருக்கோம். அதுல ஆல்கஹால் வந்து மதிப்பு கூட்டு வரி, வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அது வந்து மாநிலங்களே போடக்கூடிய சேல்ஸ் டாக்ஸ், அதே மாதிரி சர்வீஸ் டாக்ஸ், சேவை வரி ஆகியவற்றை விதிக்கும் உரிமை மாநில அரசுகளிடமே தொடர்வதற்கும் கூட்டத்தின் போது முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதாவது இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது. அதுல வந்து இப்ப வேட், சர்வீஸ் டாக்ஸ், இந்த ஆல்கஹால் மீது இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் வந்து அந்தந்த மாநிலங்களே போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸம்ஷன் மறுபடியும் கண்டினியூ ஆகுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து, இடஒதுக்கீட்டை தீர்மானிக்கும் மாநில அரசின் அதிகாரம், மத்திய அரசின் மறு ஆய்வு மனு தள்ளுபடி. இதுல முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த எஸ்.எல். நாகேஸ்வர ராவ், ஹேமந்த் குப்தா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த இடஒதுக்கீடு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண்பதற்காக மாநில அரசின் அதிகாரம் தொடர்பான தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஏன்னா இது ஏற்கனவே நாகேஸ்வர ராவ், ஹேமந்த் குப்தா, எஸ். ரவீந்திர பட் 3 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் அரசியலமைப்பின் 102வது சட்ட திருத்தத்தின்படி, இதான் முக்கியமானது நண்பர்களே. இதுல 101 தான் ஜிஎஸ்டி, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 101 என்னன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் நண்பர்களே. அடுத்து 102ங்கிறது இந்த ரிசர்வேஷன் ஃபார் சோசியலி பேக்வர்ட் கிளாஸஸ், சோசியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷன். அப்ப 102வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண்பதற்கான அதிகாரம் மாநிலங்களுக்கு இல்லை. அந்த சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 366, 26C, 342A பிரிவுகளின்படி அந்த வகுப்பினர் அடையாளம் காண்பதற்கு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளதுங்கிறது இந்த பெஞ்சோட தீர்ப்பு. ஆனா இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். இங்க வந்துருங்க, மறுபடியும் உங்களுக்கு இந்த மனு உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது அசோக் பூஷன் தலைமையில் சொன்னது என்ன அப்படின்னா, அதைத்தான் இறுதி பண்ணிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, அந்த தீர்ப்பு வந்து இங்க இருக்கு. 102வது சட்ட திருத்தத்தின்படி 342A, ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. 102வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 342A பிரிவின்படி தான் அது வருது. அது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது. சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸுக்கு ரிசர்வேஷன் வழங்கக்கூடிய சரத்து எதுன்னு கேட்கலாம். 342A சட்ட திருத்தத்தின் பிரிவு சமூக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண்பதற்கான அதிகாரத்தை மாநிலங்களிடமிருந்து பறித்துக் கொள்ள இயலவில்லை என்று பறித்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இத வந்து சொன்ன தீர்ப்பு வந்து அசோக் பூஷன் தீர்ப்பு. சோ அது வந்து செல்லும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுட்டாங்க. அப்ப இத வந்து மேல்முறையீடு எல்லாமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் நண்பர்களே. அப்போ 102 சட்ட திருத்தம் 342A, அதுல வந்து மாநிலங்களே என்ன பண்ணலாம், அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண்பது மாநில அதிகாரத்திலே வந்துருது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாங்க. நன்றி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேசின எல்லா நியூஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நம்புறோம். நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை போட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.